அன்பின் சமாதான ஒலிகள் யூடியூப் சேனல்ல கேமராமேன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம தாமஸ் பாண்டியா நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட ஒரு காரியத்த பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். தாமஸ் பாண்டியா நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள ஜெபத்தால நல்லா இருக்கு ஐயா. சரி, ரொம்ப நன்றி. இந்த சர்ச்சுக்கு வாரம் வாரம் போறாங்க இல்லையா? ஆமா. அது கண்டிப்பா போணுமா? அத பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நான் ஓ! விருப்பப்படுறேன். வாரம் வாரம் போறோமா? கண்டிப்பா போணுமான்னு கேட்குறீங்க. ஆமா, ஆமா. ஏன் அதான் என்னுடைய கேள்வி. சர்ச்சுக்கே போகாதவங்க நல்லா இல்லையான்னு கேட்குறீங்க. ஐயா, மாசம் ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை பண்டிகைக்கு போகக்கூடாதா? ஓ! அப்படி. ஸ்தோத்திரம். வாரம் வாரம் போய் ஆகணுமா? அப்படின்னு கேட்கிறேன். சரி, ஸ்தோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார் என்று ஐயா பெர்க்மான்ஸ் ஐயா பாடுறத கேட்குறோம். கைவிடவே மாட்டார் என்று அழுத்த திருத்தமா சொல்லியிருக்கிறார். ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க? ஏன் ஆலயத்துக்கு போகணும்? கிறிஸ்தவனாக இருந்தாப்புல ஞாயிற்றுக்கிழமை தவறாம போகணுமா? என்னைக்கோ ஒரு நாள் போனா பத்தாதா என்று கேட்குறீங்க. சிரிப்பு வருது எனக்கு. அருமையான தேவ ஜனமே, தினமும் சாப்பிடலாமா? இல்லை, நான் கேட்குறேன், தினமும் சாப்பிடலாமா? நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் கேட்குறேன், தினமும் சாப்பிடலாமா? அதில் ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடலாமா? என்ன பேசாம இருக்கீங்க? தப்பா கேட்டேனா? அருமையான தம்பி, நான் சொல்றேன், ஒரு நேரம் சாப்பிடணும், அடுத்த நேரம் மதியானமும் சாப்பிட்றோம், சாயந்தரமும் சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம். வாய்க்கு ருசியா சாப்பிட்றோம். அப்பதான் உடல் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம செய்கிற வேலையை செம்மையா செய்ய முடியும். அப்ப அந்த 3 நேரம் நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடலைன்னா நம்ம உடல்ல தெம்பு இருக்காது. அப்புறம் என்ன செய்ய முடியாது? ஒரு வேலை செய்ய முடியாது. அப்புறம் நம்ம வாழ்க்கையே வீணாயிரும், சோம்பல் வந்துடும். ஒரு நேரம் சாப்பிடாட்டி போனா ஒரு கிறக்கம் உண்டாகும். 2 நேரம் சாப்பிடாட்டி போனா ரொம்ப சோர்ந்து போகும். 3 நேரம் சாப்பிடலைன்னா ரொம்பவும் காது அடைச்சிரும். ஒரு வாரம் சாப்பிடலைன்னா உயிரே போயிடும். புரியுதா? புரியலையா? புரியுதுல்ல? அப்ப 3 நேரமும் நம்ம சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுபோலதான் இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம உற்சாகமா கொஞ்ச நாள் வாழ்வதற்கு, நம்ம எப்படி 3 நேரம் சாப்பிட்றோமோ, அதுபோல ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போறது உனக்கு நல்லது. யாருக்கு நல்லது? உனக்கு நல்லது. குடும்பத்தோட போனா குடும்பத்துக்கு நல்லது. அதுலயும் குழந்தைகளோடு சேர்ந்து போனா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி 3 நேரம் சாப்பிட்றதுனால உடலுக்கு ஆரோக்கியம் வருதோ, அதே போல வாரம் தவறாம நீ ஆலயத்துக்கு போய் இந்த வேதத்தில் உள்ள வார்த்தையை நீ கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு உன் உள்ளத்துல போச்சுன்னா, உன்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்க வழக்கமும் மாறி நல்ல பழக்கம் உண்டாகும். அல்லேலூயா. புரியுதா? வேதம் என்ன சொல்லுதுன்னா, வேதத்தை வாசிக்கிறவரும் அதை கேட்கிறவர்களும் அதை கைக்கொண்டு வாழ்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. வேதத்தை ஒருத்தன் வாசிப்பான், ஆனா அநேகர் கேட்பாங்க. ஆனா அநேகர் கேட்டாலும், ஒருத்தன் வாசிச்சாலும் அநேகர் கேட்டாலும், இதை சத்தியத்தை கடைப்பிடிக்கிற மட்டும்தான் அவன் சந்தோஷமா வாழ முடியும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற
இந்த சத்தியத்தை அவன் அறிய 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 கோபம் அவனை விட்டு போயிடும். போராட்டம் அவனை விட்டு போயிடும். சண்டை கட்டுற ஆவி அவனை விட்டு போயிடும். எதுக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை வருவான். அப்ப அவன் சந்தோஷமா சமாதானமா எல்லாரோடைய அன்பா பழகுறதுனால அவனுக்கு எந்த கெடுதலையும் வராது. புரியுதா? அப்ப எந்த கெடுதலையும் வராம இருந்தா அவன் நல்லா இருப்பான்ல. நல்லா இருப்பானா இருக்கணுமா? நல்லா இருப்பான். ஆனா அப்படி ஆலயத்துக்கு போகாதவனுக்கு என்ன வரும்னா, அவன் உலகத்தானோட சுத்துவான். அப்ப இந்த பீடி குடிக்கிற பழக்கம் இருக்குல்ல, பீடி பீடி. அந்த பீடி குடுக்கிற பழக்கம் பிறக்கும்போதே பழகிட்டுமா? இல்லையா? பிறக்கும்போது நம்ம என்ன செய்யல? பழகல. ஆனா பீடி உடலுக்கு கேடு என்று போர்டுலயே எழுதி போட்டிருக்காங்க. அந்த பீடி கட்டிலேயே எழுதி போட்டிருக்கான். புகை மனித இனத்துக்கு பகை என்று அந்த இதுல எழுதி போட்டிருக்கான். ஆம், புகை பிடிக்கிறவனுக்கு புத்துநோய் வரும். புகை பிடிக்கிறவனுக்கு ம், கால் எடுக்க வேண்டிய கட்டாய நரம்பு நோய் வரும். அது கெட்டது என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, டாக்டர் சொல்றாங்க. ஆனா பீடி குடிக்கிறவனை கேட்டா, "எப்ப நல்லா இருக்க? பீடி நல்லா இருக்கான்னா?" "எதுக்குங்க பழகிட்டேன் விட முடியலன்றான்." அப்ப சின்ன பையன்லாம் அவன் குடிக்கல. பிறக்கும்போது அவன் குடிக்கல. வளர 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 அவங்களோட சேர்ந்து அவன் பழகிக்கிட்டான். இப்ப விட முடியாம இருக்கிறான். இப்ப இவன் அந்த பீடியே இவன விட்டாலும் கூட இவன் அத விடுறதில்ல. அதே மாரி தான் சாராயம். அதே மாரி தான் சண்டை கட்டுறது. இந்த கெட்ட வழக்கமெல்லாம் உலகத்துல நம்மள சுத்தி இருக்குது. எப்படி இருக்குது? நம்மள சுத்தி வலை போட்ட மாரி இருக்குது. நீ எங்கிட்டு அசந்து போனாலும் அந்த வலையில மாட்டிக்கிருவ. சாத்தானுடைய வலையில. எந்த வலையில? இந்த தண்ணி அடிக்கிறது, அ பீடி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, சண்டை கட்டுறது, இந்த பொம்பள புள்ள விஷயம், இந்த வேசித்தனம் இதெல்லாம் உன்னைய கூப்பிடும். காது ஓரத்துல பேசும். "என்னத்த உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்க? என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபாதரு, அத போய் நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறியா? வாடா நம்ம ஜாலியா விளையாடுவோம்." அப்படின்ட்டு சாத்தான் நம்ம காதோட பேசும். அப்ப நீ ஆலயத்துக்கு போகாட்டி போனா என்னாகும்? சாத்தானுடைய பிள்ளையா மாறிடுற. சாத்தானுடைய பிள்ளையா மாறினான்னா, அந்த தீய பழக்கவழக்கத்துலலாம் நீ என்ன செய்ற? அதோட பழகிற. புரியுதா சொல்றது? சரி. இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறோம். படிக்கிறோம். ஏன் பள்ளிக்கூடத்துக்கு போணும்? நான் பள்ளிக்கூடத்துக்கே மாட்டேன். நான் கலெக்டரா உத்தியோகம் பார்க்கிறேன்னா, யாராச்சும் நம்புவானா? சொல்லு. நான் பள்ளிக்கூடமே போக மாட்டேன். ஆனாலும் ராணுவ தளபதியா கூட நான் ஆயிருவேன். நான் கார் ஓட்டியே பழக மாட்டேன். ஆனா கார நல்லா ஓட்டுவேன்னா, எவனாவது நம்புவானாய்யா? நல்லா கேளு. 30 வருஷம் தான் வாழப் போறோம். 30 வருஷம் படிக்கிறோம். எத்தன வருஷம் படிக்கிறோம்? 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒரு டிகிரி முடிக்க 30 வருஷம் ஆகுது. நல்ல டிகிரி வாங்கி நீ நல்ல ஒரு பட்டாதாரியா மாறணும்னா, உனக்கு வயசு 30. அப்ப 30 வயசுல ஒரு டிகிரி வாங்கி, அங்கிட்டு எத்தன வருஷம் வாழப் போற? அங்கிட்டு ஒரு 30 வருஷம் தான் வாழப் போற. 60 வருஷம் தான் மொத்த மனுஷன் வாழ்க்கை. அதுக்கு அங்கிட்டு கிழவனாயிருவ. என்னை விட மோசமாயிருவ நடக்க முடியாம. புரியுதா? அப்ப 30 வருஷம் ஒழுக்கமாய், நல்லவனாய், தெளிவுள்ளவனாய் இந்த நாட்டுல நீ வாழ்றதுக்கு 30 வருஷம் நீ படிக்க வேண்டியிருக்கு. நீ 30 வருஷம் படிச்சா தான், நீ ஒரு அறிவாளி, அல்லது ஒரு டிகிரி வாங்கியிருக்கிற, ஒரு விஞ்ஞானி, அல்லது நல்ல ஒரு பொறுப்புள்ள அதிகாரி, அல்லது ஒரு டாக்டர் என்று சொல்ல முடியும். அப்ப இந்த 30 வருஷமா நீ படிச்சா தான், உன் எதிர்காலம் அந்த 30 வருஷ வாழ்க்கையில நீ சமாதானமாய் வாழ முடியும். அல்லேலூயா! அல்லேலூயா! புரியுதா? அப்ப நீ பள்ளிக்கூடம் போக மாட்டேன். நான் பாடம் படிக்க மாட்டேன். வாத்தியார் சொன்னத கேட்க மாட்டேன். என் இஷ்டத்துக்கு நான் ஜாலியா தான் சுத்துவேன். ஆனா கலெக்டர் வேலைய அழகா பார்ப்பேன்னா, பைத்தியத்திலும் பைத்தியமா இல்ல? இல்லையா? உன்னை எங்க போய் சேர்க்கிறது? அதனால எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போகாதவன் ஒரு நல்ல அறிவாளி ஆக முடியாதோ, எப்படி கார் ஓட்டி கத்துக்கிறாதவன் கார ஓட்ட முடியாதோ, அதே போல இந்த பைபிள படிக்காதவன், ஆலயத்துக்கு போகாதவனுடைய வாழ்க்கை, அவன் செம்மையா வாழவே முடியாது. அவன் எப்படியாச்சும் ஒரு தீய பழக்கவழக்கம்னு ஒட்டிக்கிறான். அதனுடைய விளைவு அவனும் கெட்டு, அவன் குடும்பத்தையும் கெட்டு, உடலையும் கெட்டு, தேவையில்லாத சிக்கலை மாட்டிக்கிட்டு, என் கிரகமே சரியில்லைன்னுவான். செய்யற தப்பு பூரா இவன் செய்வான். செஞ்சுட்டு, நான் கும்பிடுற சாமிக்கு கண்ணே இல்லைன்னுவான். புரியுது என்ன சொல்றது? அதனால
ஆலயத்துக்கு போக போகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம், சஞ்சலத்தில் தவித்தேன் கெட்ட காலம். இயேசுவை கும்பிட்டேன் இந்த காலம், இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம். சாத்தானை கும்பிட்டேன் அந்த காலம், சஞ்சலத்தில் தவித்தேன் கெட்ட காலம். இயேசுவை கும்பிட்டேன் இந்த காலம், இன்பமாய் வாழ்கிறேன் நல்ல காலம். அல்லேலூயா. அப்ப நான் ஒரு காலத்துல என்னைய வச்சு பேசு. நான் ஒரு காலத்துல மந்திரவாதியா இருந்தேன். ஜோசியம் பார்க்கறது, சுடுகாட்டுல பூசை கட்டுறது, பேய் பிசாசுகளுக்கு ரத்தம் பலி கொடுக்கறது, மையானத்துல போய் மந்திரம் போடுறது. இப்படித்தான் மந்திரம் போட்டு நாங்க மையான பூஜை கட்டி நாங்க ஜாம கொடாங்கியா இருந்தோம். அப்ப எவ்வளவுதான் நாங்க சம்பாரிச்சோம். சம்பாரிச்சோம் நல்ல வருமானம் தான். ஆனா என்ன இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, குடும்பத்துல குழப்பம், எந்த தீய பழக்க வழக்கமும் எங்களை விட்டு போகல. சண்டை கட்டுற ஆவி. போக வேண்டியது ஜோசியம் காத்து 1000 2000 கொண்டாட வேண்டியது, ஆடு கோழி வாங்க வேண்டியது, பேய்களுக்கு பூசை பண்ணிட்டு கஷ்டப்பட வேண்டியது. இப்படித்தான் இருந்தோம். ஆனா என்னைக்கு பைபிளை நான் தூக்கி படிக்க ஆரம்பிச்சனோ, ஒவ்வொரு கெட்ட பழக்கமா என்னை விட்டு போய், இன்னைக்கு ஒரு மரியாதைக்குரிய மனுஷனா, வாங்க ஃபாதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் முன்னேறி இருக்கிறேன்னா, யாரு? இயேசு தான். இந்த பைபிள் தான். இத படிச்சதுனால தான். இந்த இந்த பைபிளை படிக்க தினமும் ஆலயத்துக்கு நவராம போனதுனால தான் எனக்கு இந்த புத்தி எனக்குள்ள வந்தது. கெட்ட புத்தியெல்லாம் போனது, நல்ல புத்தியெல்லாம் வந்தது. சரியா? இனி இதோட சொன்னவங்களுக்கு புரியாது. இந்த பைபிள் வந்து சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதத்தை படிக்க அந்த சத்தியத்தை நமக்குள்ள போக 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 நம்மளை கட்டி இருக்கிற பொல்லாத கட்டுகள், பிசாசு கட்டுகள், பேய் கட்டுகள், சூனிய கட்டுகள், கோப கட்டுகள், முன் கோபங்கள், குழப்பங்கள், தேவையில்லாத செலவுகள் எல்லாம் அந்த கட்டுகள் மாறி, அன்பு தம்பி நான் ஒன்று சொல்றேன், நான் பீடி குடிப்பேன். அப்ப என்ன செய்வாங்க, பீடி குடிச்சே சாக போடுறான்னுவாங்க. நான் பொண்டாட்டியை விட சொன்னாலும் விட்டுருவேன், நான் பீடியை விட மாட்டேன்னு. அப்ப எவ்வளவு பைத்தியக்காரனா இருக்கு பாருங்க. அப்படி சொன்ன நானு என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டனோ, அன்னையே பீடி வீழ்ச்சி. எந்த பீடியை விடக்கூடாது, விட முடியாது என்று நான் இருந்தனோ, அந்த தீய பழக்க வழக்கம் எல்லாம் ஒன்னொன்னா ஓடிடுச்சு. இப்ப யாராச்சும் பீடி குடிக்கிற பார்த்தா அந்த வாடையே எனக்கு பிடிக்கல. ஏய், என்னடா வந்த சொருக்கு பீடி குடிச்சுக்கிட்டு அப்படின்னா, அவன் என்னை பார்ப்பான். யாரோ ஒரு பெரிய மனுஷன் போல் இருக்கு, இவன் வாயில இருக்கு, நான் அவன் பீடியை போட்டுருவான். அவன் போடுறான் பீடியை. நான் நினைப்பேன், நல்ல வேலை இயேசுகிட்ட வந்ததுனால நம்ம தப்பிச்சோம். இல்லாட்டி பண்ண நம்மளும் பீடி குடிச்சே செத்துருப்போம் அப்படின்ட்டு நானா கருத்தருக்கு இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். சரியா? இப்போ ஒரு சின்ன உதாரணம், ஒரு கதை சொல்றேங்க இல்லைங்களேன். ஒரு ஊர்ல ஒரு நரிக்குறவை இருந்தான். அந்த நரிக்குறவன் 2 கிளி குஞ்சு எடுத்தான். ஒரு மர பொந்துல 2 கிளி குஞ்சு இருந்துச்சு. 2 கிளி குஞ்சு எடுத்தான். அந்த 2 கிளி குஞ்சு ஒரு தாய் பிள்ளைகள் இல்லையா? ஒரு தாய் பிள்ளைகள் தான் அந்த மரத்து பொந்துல முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிருக்கு. அப்படி குஞ்சு பொரிச்சதுல நல்லா பறக்கிற தருவாயில் இருக்கும்போது, இந்த நரிக்குறவன் வேட்டைக்கு போனவன் அந்த குருவி குஞ்சுகளை கண்டு, அந்த 2 குருவி குஞ்சுகளையும் என்ன பண்ணிட்டான், அதை அப்படியே நைஸா உயிரோட பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்ப 2 குஞ்சும் அழகா இருக்குது. ஏன்னா அது கிளி குஞ்சு. ரொம்ப பார்க்கறதுக்கு மூக்கு முழியுமா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அந்த கிளி குஞ்சிய இத அவன் கறி சமைச்சா என்ன வரும்? கொஞ்சம் கூட வராது. நான் வித்தா காசு வரும்ல, அது நமக்கு ஒரு செலவுக்கு ஆகும்லன்னு நினைச்சு, அந்த நரிக்குறவன் என்ன செஞ்சான், கடை வீதியில கிளி குஞ்சு வாங்கலையா, கிளி குஞ்சு, நல்ல கிளி குஞ்சுன்னு சொல்லி வியாபாரம் பண்றதுக்காக வித்துக்கிட்டே சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான். அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு ஃபாதர் பார்த்தாரு. ஒரு ஊழியக்காரரு. அட! நல்ல குஞ்சியா இருக்கே ஒரு குஞ்சு. ஒரு குஞ்சு குடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குஞ்சு காசு குடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. அந்த குஞ்சிய விலைக்கு வாங்கி அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு, ஒரு கூண்ட கட்டி, அந்த கூண்டுல ஒரு கொய்யா பழத்த வச்சு, அவரு எப்பயுமே உட்கார்ந்திருக்கிற இடத்துல வச்சு, அதோட கொஞ்சுவது, பேசுவது, வாரவங்களோட பேசுவது, அங்க ஜெபம் பண்றது, இதே வேலைய அவர் பார்த்துட்டு இருந்தாரு.
ஆனா அந்த கிளி குஞ்சு என்ன பண்ணுச்சு, இந்த ஃபாதர் பேசுறது, ஜெபம் பண்றது, பாட்டு பாடுறது இதெல்லாம் கேட்டு 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 பழகிருச்சு. ஏன்னா கிளி குஞ்சுக்கு என்ன பேரு? சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை. என்ன பேரு? கிளிப்பிள்ளைக்கு என்ன அர்த்தம்? சொன்னதை சொல்லும், திருப்பி சொல்லும் கிளிப்பிள்ளை. அந்த கிளிப்பிள்ளை என்ன ஆயிருச்சு, அந்த ஃபாதர் பாடுற பாடலு, அந்த ஜெபம், அந்த அவர் பேசுற பேச்சு இதையெல்லாம் கேட்டு 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 அதுவும் பேச ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு கிளி குஞ்சு இருந்துச்சு இல்லையா? அந்த கிளி குஞ்சிய அந்த நரிக்குறவை இன்னொரு இடத்துல விக்கும் ஒரு கசாப்பு கடிக்கார கர கசாப்பு போடுற கறி கடைக்காரன் வாங்கிக்கிட்டான். அவனும் அந்த கிளி குஞ்சு மேல பாசமா இருந்ததுனால அந்த கிளி குஞ்சிய வாங்கி அவன் ஒரு கூடு கட்டி அதுக்கு ஒரு கொய்யா பழத்தை வச்சு அவன் உட்காந்துருக்கிற இடத்துல அதை தொங்க விட்டு அதோட கொஞ்சி விளையாண்டான். இப்ப அந்த கிளி குஞ்சு இந்த கறி கசாப்பு கடைக்காரன் அவன் என்ன பேசுறான், அவன் என்ன வேலை செய்றான், யாரோட என்ன பேசுறான், வாரவனோட என்ன பேசுறான், போறவனோட என்ன பேசுறான், இதெல்லாம் கேட்டு 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 அந்த கிளி குஞ்சு, எந்த கிளி குஞ்சு, கறிக்கடையில் இருக்கிற அந்த கிளி குஞ்சு பழகிருச்சு. இப்ப 2 குஞ்சு எங்க ஒரு தாய் பிள்ளைகள் பிறந்தது. இந்த 2 குஞ்சுகளும் வளர்ற இடம் வெவ்வேறு இடத்துல அந்த கிளி குஞ்சுகள் வளருது. அல்லேலூயா! புரியுதா புரியலையா? 2 கிளி குஞ்சு ஒரு தாய் வகுத்துல பிறந்தது. 2மே ஒரு தாய் பிள்ளைகள். 2 கிளி குஞ்சு இப்ப வளருது. எங்க வளருது? 2 இடத்துல வளருது. வெவ்வேறு இடத்துல வளருது. இப்ப யாராச்சும் ஃபாதர் கிட்ட ஜெபிக்க வந்தா, அதாவது பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ண வந்தா, பாஸ்டர் என்ன சொல்லுவாரு? "வாங்க, வாங்க. ஆ நல்லா இருக்கீங்களா? சரி நான் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை குடுப்பாரு. பயப்படாதீங்க. சாப்பிட்டீங்களா?" என்று விசாரிப்பார். யாரு? ஃபாதர். வாரவங்கள வாங்க, வாங்கன்னு வரவேற்பாரு. அ கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு பயப்படாதீங்க. ஆண்டவர் இயேசு உங்கள காப்பாத்துவாரு. நான் ஜெபம் பண்றேன். எல்லாமே சரியா வந்துரும். தைரியமா இருங்க. சாப்பிட்டீங்களா? என்று கேட்கிறாரு. இத கேட்டு 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 ஃபாதர் வீட்டு கிளி குஞ்சு பழகிருச்சு. என்ன ஆயிருச்சு? ஃபாதர் வீட்டு கிளி குஞ்சு பழகிருச்சு. ஃபாதர் பேசுறத பேசு, பாஸ்டர் பேசுறத கேட்டு 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 அந்த ஊழியக்காரர் பேசுறத கேட்டு அந்த ஊழியக்கார குஞ்சு பழகிருச்சு. இப்ப யாராச்சும் பாஸ்டர் இல்லாத நேரத்துல சர்ச்சுக்கு வந்தா, யாராச்சும் சர்ச்சுக்கு வரணும்னு வந்தாங்கன்னா, இந்த கிளி இப்ப பேசுது. "வாங்க, வாங்க, வாங்க. சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? வாங்க, வாங்க, வாங்க. ஜெபம் பண்ணுவோம். எல்லாம் சரியாயிரும். கவலைப்படாத, கவலைப்படாத, கவலைப்படாத. சாப்பிட்டீங்களா? இப்ப ஃபாதர் வருவாரு. ஜெபம் பண்ணுவாரு. எல்லாம் சரியாயிரும்." அப்படின்னு அந்த கிளி குஞ்சு பேசுது. யார? இப்ப புதுசா சர்ச்சுக்கு வரவங்ககிட்ட. அப்படி பேசும்போது அந்த கிளி குஞ்சு மேல அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாசம். எவ்வளவு அழகா பேசுது. ஃபாதர் கூட இப்படி பேசல. இவ்வளவு அன்பா பேசுது பார். இந்த கிளி மாதிரி நம்மளுக்கு வீட்லயும் ஒரு கிளி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யாராச்சும் கோயிலுக்கு வரவங்க, சர்ச்சுக்கு வரவங்க என்ன செய்வாங்களாம், அந்த கிளி குஞ்சுக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொய்யாப்பழம், ஒரு வாழைப்பழம் அல்லது ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்களாம். அந்த கிளிக்காகவே. ஏன்னா போன பேசுதுல்ல அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த கிளி குஞ்சு இப்படி வளருது. அங்க கறி கடைக்காரங்கிட்ட இருக்குல்ல ஒரு கிளி குஞ்சு. இதோட சொந்த கூட பிறந்தது. அந்த கிளி குஞ்சு அந்த கறி கசாப்பு கடைக்காரன் பேசுறத கேட்டு 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 அது பழகிடுச்சு. இப்ப யாராச்சும் கறி கடைக்கு கறி வாங்க போனா, இப்ப அந்த கிளி பேசுது. என்ன பேசுது? "வாங்க, வாங்க. யார்றா அவன்? புட்றா அவன. அட்றா கழுத்த. உருவுறா குடல. தோல உர்றா" அப்படின்ட்டு அந்த கிளி குஞ்சு பேசுது. ஏன்னா அந்த கறி கடைக்காரன் அப்படியே பேசி 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 அதாட்ட புட்றா, அட்றா, தோல உர்றா, குடல உருவுறா, அப்படியே தொங்க போடுறா, அப்படியே தொங்க போடுறா அப்படின்னு சொல்லி 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 அத கேட்டு 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 இந்த கிளி குஞ்சு என்ன ஆயிருச்சு? பழகிருச்சு. என்ன பழகிருச்சு? "ஏய் புட்றா, அட்றா கழுத்த, ஆ தோல உரிடா, குடல உருவுறா, நல்லா அலசி தொங்க போடுறா கறிய" அப்படின்ட்டு அந்த கிளி பேசுது. அட நாசமா போன கிளி. இத கேட்கிறவனுக்கு என்ன ஆயிருது? அட நாசமா போன கிளி எப்படி பேசுது பாரு. இதுக்கு ஒரு சாவு இல்லையா? அப்படின்ட்டு அந்த கறி வாங்க போனவங்க அந்த கிளிய பார்த்து சாபம் விடுறாங்க. அப்ப 2மே ஒரு தாய் பிள்ளைகள் தான். ஒரே இடத்துல தான் பிறந்தது. ஒரு கிளி பிள்ளைக தான். ஆனா வளர்ந்த இடத்துக்கு தக்கவாறு அது குணங்கள் மாறி போச்சு. மாறுதா இல்லையா? மாறுதா மாறலையா? புரியுதா புரியலையா? அதுபோல தான் மனுஷன். அவன் எந்த இடத்துல பிறந்தான்?
அவன் எப்படி வளர்ந்தான் என்பதை பொறுத்து தான் அவன் வாழ்க்கை அமையும். அப்ப அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? பாதரை விட்டு கிளி குஞ்சிய போல மாறணும்னா நம்மளும் என்ன செய்யணும்? அந்த பாதர்கிட்ட போகணும். அந்த பைபிளை படிக்கணும். அவர் சொல்றத கேட்கணும். அப்படி வாரம் தவறாம நீ போக போக போகத்தான் உன்கிட்ட அந்த பாதருடைய குணமனங்கள், பைபிளுடைய குணமனங்கள், இயேசுடைய குணமனங்கள் உனக்குள்ள வரும். அப்படி உனக்குள்ள வர 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 வரத்தான் உன்கிட்ட இருக்கிற கெட்ட ஆவிகள், கெட்ட சிந்தனைகள் எல்லாம் மாறும். மனுஷன் பிறக்கும்போது நல்ல மனுஷன்தான். வளர 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 என்ன ஆயிடுறான்? இந்த சமுதாயம், நம்மளை சுத்தி இருக்கிற சமுதாயம் நம்மளை கெடுத்துருது. ஒருத்தன் கொலைகாரன் ஆயிடுறான், ஒருத்தன் கொள்ளைக்காரன் ஆயிடுறான், ஒருத்தன் கள்ளப்படக்காரன் ஆயிடுறான், ஒருத்தன் திருடுறான், ஒருத்தன் பொம்பளை பொறுக்கியா இருக்கிறான். ஏதாச்சும் ஒரு தீய பழக்கம் தான் இருக்கு. அதனாலதான் நம்ம நாட்டுல இத்தனை போலீஸ் ஸ்டேஷன், நம்ம நாட்டுல இத்தனை பஞ்சாயத்து, இத்தனை குழப்பங்கள், தினமும் ஜெயிலு, தினமும் பெட்ல ஆஸ்பத்திரி குடிச்சிட்டு கிடக்குறான், மருந்தை குடிச்சிட்டு கிடக்குறான், வாழவே வழி இல்லைன்றான். ஆகவே இந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை தவறாம ஆலயத்துக்கு போகணும். இந்த வேதத்தை படிக்கணும். இதை நீ கடைப்பிடிச்சு நடக்கும் போதுதான் உன் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை அமையும். இந்த பூலோகத்திலையும் ஒரு சிறந்த வீரனாய் நீ வாழ முடியும். தலை நிமிர்ந்து நெஞ்சை நிமிர்த்தி ஒழுக்கம் உள்ளவனாய் ஊர் பாராட்டும்படியாய் நீ வாழ முடியும். அப்படி இல்லைன்னா நீ ஆலயத்துக்கு போகாம என்னைக்கோ ஒரு நாளைக்கு போனேன்னா பிசாசு உன்னை விடாது. உனக்காக தான் ஜெயில் கட்டப்பட்டிருக்கு. தாய் தப்பு சொல்ல கேட்காதவன மிதிக்கிறது. உனக்காகத்தான் ஹாஸ்பிட்டலில் பெட்டு போட்டிருக்கு. கண்டதை குடிச்சிட்டு நோய் வந்து அங்கே போய் மூஞ்சில் என்ன வைக்கணும்? மூச்சு போகிறதுக்கு கவர் வச்சுட்டு கிடக்கணும். அல்லது வண்டியை வேகமாக ஓட்டி காரணமெல்லாம் ஓட்டி எங்கன்னாச்சு காலுகை ஒடிஞ்சுக்கிட்டு லொடக்கான் நொண்டிக்கிட்டு இருக்கணும். அப்போ இந்த சமுதாயம் உன்னை சுற்றி கெடுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஆகவே நீ காலையும் ஞாயிற்றுக்கிழமை தவறா வேதத்தை கேட்டு அதன் பிறகு நடந்தீங்கன்னா இந்த பூலோகத்திலையும் நீ சமாதானமா இருப்ப. செத்தாலும் மோட்ச ராஜ்யம் உனக்கு இருக்கு. நரகத்துக்கு போக மாட்டேன், சொர்க்கத்துக்கு போக. சரியா? புரியுதா? ஏன் கோயில் போன தெரிஞ்சிச்சா? ஜெபம் பண்ணலாமா? சோத்திரம். சோத்திரம் ஆண்டவரே, மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே சோத்திரம். ஆண்டவரே, இந்த ஒரு 15-20 நிமிஷம் முன்படியாய் நீர் கொடுத்த நல்ல கருவிக்காக சோத்திரம். கேட்ட தம்பியை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிற தம்பியாய் மாற்றுங்க. நானும் ஒரு காலத்தில் காட்டு முராண்டியாய் சுடுகாட்டில் கிடந்து பூசை கட்டுறவனாக இருந்த என்னையை மாற்றின தேவன் அருமையான தம்பியை மாற்றி வருங்காலத்தில் உம்முடைய பணியை செய்யும்படியாய் ஒரு நல்ல மனுஷனாய், ஒரு நல்ல குடும்பஸ்தனாய், ஒரு நல்ல பணக்காரனாய் ஆண்டவரை உருவாக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். இவன் மூலியமாய் அநேகருக்கு ஆகாரம் கொடுக்கும்படியாய் தம்பியை ஆசீர்வதிங்க. அந்த நல்ல குடும்பம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சமாதானம், நல்ல வருமானத்தோடு அருமையான தம்பியை வாழ வைங்க. வேதத்தை அறியுங்கள், வேதம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வாக்கு தத்த பிரகாரம் ஆண்டவரே, கசாப்பு கடைக்காரையில் இருக்கிற கிளி குஞ்சியாக அல்ல, போதர் வீட்டில் வளர்ந்த கிளி குஞ்சியாய் அருமையான தம்பியை பார்த்த வேண்டுமாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு அருமையான தம்பி ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா.